இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் வாக்குச்சாவடிக்கு வர முடியாத முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே ஓட்டளிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடுகளை செய்துள்ளது. தகுதியுள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு தேர்தல் அதிகாரிகள் நேரில் சென்று வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள வீட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினார். அப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட தன்னை போனில் கூட அன்புமணி விசாரிக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். 2 முறை மருத்துவமனையிலே இருந்தேன். என்னுடைய கட்சியினர் அழுதார்கள். சில பேர் தேம்பி தேம்பி அழுதார்கள். பொதுமக்கள் ஐயோ ராமதாஸ் ஐயாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுது, அவர் நலம் பெற வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் இந்த பொய்யர் குடும்பத்தை சேர்ந்த யாரும், இந்த பொய்யரோ அந்த பொய்யருடைய பெற்ற பிள்ளைகளோ அல்லது மனைவியோ யாரும் அந்த பார்க்கவில்லை. இது போன்று 2 முறை நான் மருத்துவமனையில் இருக்கும்போது போனில் கூட பேசலை, எப்படி இருக்குன்னு கேட்கல. ஒரே ஒரு முறை அவங்க அம்மாவை மட்டும் வந்து பார்த்தார். பேசணும்னு சொல்லிட்டு சொன்னேன். என்னன்னா எங்க அப்பா யார் சொல்றதையுமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ, யார் சொல்லி என்ன சொன்னாலும் அவர் எந்த பேச்சு, யார் பேச்சு, அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை தான் எப்பயுமே எடுப்பாரு அவரு. இன்னொன்னு வந்து துரோகின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்றாங்க. துரோகினா முதல் துரோகி யாருன்னா அன்புமணி தான் முதல் துரோகியே. ஏன்னா இந்த கட்சியையும் எங்க அப்பாவோட எல்லா விதத்திலையும் பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிட்டு முதல் துரோகியே அவரு தான். அவருக்கு வந்து அந்த அருகதையே இல்லை. மத்தவங்க வந்து துரோகின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. இப்ப இந்த கட்சி நல்லா மந்திரி பதவி எல்லாம் வாங்கும்போது எங்க அப்பா வந்து நல்லா சம்பாதிக்கும் போது அந்த வயிற்றுல எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த கட்சி இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு வந்தாரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி பெரிய இந்த அளவுல அப்போலோவோட பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்க முடியும் அவர் நினைச்சிருந்தார். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக மக்களுக்காக அந்த 20% ஒதுக்கீடு வந்து கண்டிப்பா வாங்கி கொடுத்து அதுக்காக தான் அவர் வந்தாரு. இந்த வயசுல அவங்க நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். ஆனா அதை செய்ய எல்லாத்தையும் அனுபவிச்சவங்களுக்கு அதை செய்ய தெரியல அவங்களுக்கு உட்கார்ந்து. அவர் வந்து இந்த மன உளைச்சலுக்கு இந்த உடம்பு சரியில்லை காரணம் எல்லாம் யாருன்னா ஒரே ஒரு ஆள் அன்புமணி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா இந்த ஒரு நாள் அந்த மன உளைச்சல் ராத்திரி 2 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாம் எழுந்து உட்காந்துட்டு ஐயோ நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிட்டானே அதை நினைச்சு அவர் வந்து
அந்த கஷ்டப்படுறது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய கஷ்டத்தை. அதெல்லாம் அந்த உடல்நிலைக்கு காரணமே அதுதானே தவிர மத்தவங்க எல்லாம் யாரையும்